கேள்வி கேக்குறீங்க, இவ்வளவு ஹராஸ் பண்றீங்க. நல்லா இருக்குங்க உங்க ஜனநாயகம். நேத்து நான் உண்மையில ஜென்யூனான ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டா தான் நான் போனேன். இங்கே சென்னையில யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. அங்கே போய் தான் எனக்கு தெரிய வந்தது காக்ரோச் பார்ட்டி தான் அது வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அது பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் போனது ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு. ஆனா அங்கே half an hour சும்மா நின்று நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் பீன் a silent observer. வந்தவங்க யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியோ நீட் பத்தியோ அக்கறையா பேசினது எனக்கு தோணல. எல்லாருமே ஆன்டை டிவிக்கே தான் பேசிட்டு இருக்காங்க. சிஎம் இஸ் மிஸ்ஸிங், சிஎம் இஸ் a businessman, சிஎம் இஸ் an investor in நீட் கோச்சிங், இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ப்ரூவ் பண்ணுங்க, பேசுங்க. நான் தளபதி ஃபேனா இருந்தா உங்களுக்கு என்ன, நான் ஜனநாயகன் பார்த்தா உங்களுக்கு என்ன? நான் மட்டும்தான் நேத்து போய் ஜனநாயகன் படத்தை பத்தி பேசினேன். அதுக்கு முன்னாடி யாருமே பேசல. நான் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பேசிருக்கேன் நேத்து. அதானே நீங்க சொல்ல வரீங்க? அதான் மைக் போடுங்கீங்கல்ல, அந்த மைக்கே வேண்டாங்க, வச்சுக்கோங்க. நான் பேசுறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ஸ்பீக்கர், அவரு பேர் தெரியல, ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு வந்தார் நேத்து பேசினவர். ஜனநாயகன் பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, FDFS பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்கன்னு பேசிட்டு போனாங்க. அதுதான் என்ன ட்ரிகர் பண்ணது. அதான் நான் கேக்குறேன். அங்கேயும் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ரஞ்சித் சார் இருக்காங்க, இவங்க பாரஞ்சித் சார் இருக்காங்க, ஆண்ட்ரியா இருக்காங்க. இவங்க எல்லாம் படத்துல நடிக்கலையா, படத்தை எடுக்கலையா? நான் மட்டும்தான் ஒருத்தி ஜனநாயகன் படத்தை பார்த்ததுக்கு மைக்கு பிடுங்குறீங்க. நீட்டை பத்தி பேசவே ஆரம்பிக்கல. நான் அதான் சொன்னேன், ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட பொலிட்டிக்கல் ஏஜெண்டாவா யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் என்னோட சப்போர்ட் கிடையாது. இந்த மேடையில 1000 பேர் வந்து பேசுங்க, அதுக்காக நான் வந்து ஆமாசாமி போட முடியாது. என்னோட கருத்து தான் நான் சொல்ல